சமீபத்துல காலமான பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா இந்தியாவிலையும் உலகத்திலையும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அடிப்படையில ரத்தன் டாடா ஒரு தொழிலதிபர். ஆனா ஒரு வித்தியாசமான தொழிலதிபர். ஒரு மழை நாள்ல ஒரு கணவன் மனைவி தங்கள் 2 குழந்தைங்களோட ஸ்கூட்டர்ல போன அவலத்தை பார்த்த டாடா நானோ காரை உருவாக்குனாரு. கார் துறையில போட்டிய உருவாக்குறது அவருடைய எண்ணம் இல்ல. ஏழை குடும்பங்கள் கண்ணியமா பயணிக்க தகுதியான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய கனவு. 1,00,000 ரூபாய்க்கு இந்த நானோ காரை கொடுக்கணும்னு திட்டமிட்டாரு. ஆனா முடியல. ஆனாலும் அவர் தன்னுடைய உன்னத நோக்கத்தை கைவிடவே இல்ல. தன்னுடைய செல்வத்தின் பெரும் பகுதிய சமூகத்துல நலிவடைஞ்ச பிரிவினரோட பொது நலனுக்காக செலவிட்டிருக்காரு. நம் நாட்டிலும் மற்ற நாடுகளிலும் உள்ள மக்களோட வாழ்க்கைய மேம்படுத்துவதற்கான அவருடைய அர்ப்பணிப்பு அவரை இந்த நூற்றாண்டின் சிறந்த பரோபகாரியாக மாற்றி இருக்குது. அவர் பணிவு, அடக்கம், தன்னலமற்ற தன்மை ஆகியவற்றின் உண்மையான உருவகமாக இருந்தாரு. அவர் எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்தாரு. தன்னுடைய செல்வத்தையும் புகழையும் ஒருபோதும் பெருமையா நினைச்சதே இல்ல. உண்மையான புகழ் செல்வம் ஈற்றதுல இல்ல, சமூகத்துல ஒருத்தர் ஏற்படுத்தக்கூடிய நேர்மறையான தாக்கத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சவரு டாடா. அவர் தொட்ட கோடிக்கணக்கான உயிர்கள் மூலம் அவருடைய பெயர் என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கும். நான், எனது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மை சுற்றி உள்ளவங்க கிட்ட தாராளமா இருப்போமே. நாம எவ்வளவு அதிகமா ஆசீர்வதிக்கப்படுறோமோ அவ்வளவு அதிகமா மற்றவங்களுக்கு உதவவும் இந்த உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுறோம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அப்படின்னு பரிசுத்த வேதாகமும் நமக்கு அறிவுறுத்துதே.